மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் பண்டிகை காலத்தை ஒட்டி பூக்களின் விலை அதிகரித்து காணப்படுவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மல்லிகைப்பூ ரூபாய் 3000க்கும், பிச்சிப்பூ, முல்லைப்பூ ஆகியவை கிலோ 2000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கூடுதல் விவர செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், மலர் சந்தையில் தற்பொழுது பூக்களின் விலை அதிகரித்து காணப்படுகிறது. வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுடைய வருகை எவ்வாறு உள்ளது? இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள். வணக்கம் ராம்குமார். ஒவ்வொரு பண்டிகை காலகட்டங்களின் பொழுதும் மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் பூக்களின் விலை என்பது பன்மடங்கு உயர்வது வழக்கமான ஒன்றுதான். அதனுடைய அடிப்படையில் மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் இன்றைய பொழுது நாம் எடுத்துக்கொண்டோமானால் ஒரு கிலோ பூவின் விலை கிட்டத்தட்ட மல்லிகை பூவின் விலை பார்த்தோமானால் 3000 வரை விற்கப்படுகிறது. இந்த 3000 ரூபாய் தற்சமயம் என்று சொன்னாலும் கூட பொங்கல் பண்டிகை காலகட்டங்களின் பொழுது இன்னும் 1000 ரூபாய் உயர்ந்து 4000 ரூபாய் வரை விற்கப்படலாம் என அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் தெரிவித்து வருகின்றனர். அதே போல ராமநாதபுரம், விருதுநகர், தேனி, சிவகங்கை மாவட்டங்களில் இருந்து பல்வேறு வகையான பூக்கள் விற்பனைக்கு கொண்டு வரப்படுகின்றன. நாள்தோறும் சராசரியாக 50 டன்னுக்கும் மேலாக இங்கு பூக்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில்தான் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மல்லிகை பூவினுடைய விலை 3000 ரூபாய், பிச்சி பூவின் விலை 2000 ரூபாய், முல்லை 2000 ரூபாய், மெட்ராஸ் மல்லி என்று சொல்லக்கூடிய மல்லியானது 2000, அதே போல சம்பந்தி ரூபாய், பட்டன் ரோஸ் 250 ரூபாய், பன்னீர் ரோஸ் ரூபாய் 300, செண்டுமல்லி 100, அரளிப்பூ 450 என்று விற்கப்பட்டு வருகிறது. நேற்று மல்லிகைப்பூ 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று கிலோ 3000 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. அதே சமயம் மல்லிகைப்பூனுடைய விலை இன்றைய போல் 3000 ரூபாய் என்று சொன்னாலும் கூட நாளை 4000 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. வியாபாரிகள் ஒவ்வொரு முறையும் வருத்தம் தெரிவிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், எங்களுக்கு வியாபாரி, அதாவது ஒட்டுமொத்த வியாபாரிகள் வாங்கக்கூடியது மிக குறைவான விலைக்கு, ஆனால் சந்தையில் பூக்களுடைய விலை என்பது உயர்ந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கும் போதுமான விலையை தர வேண்டும் என்று வியாபாரிகள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். தொடர்ந்து வாடிக்கையாளர்களை பொறுத்தவரையில் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு வாங்கி செல்கிற பட்சத்திலும் கூட இன்னும் 2 தினங்களில் பூக்களின் விலை உயர்வதால் சற்று அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் பொதுமக்களை பொறுத்தவரையில். ராம்குமார். மதிவாணன், தகவலுக்கு நன்றி. பொங்கல் பண்டிகை காரணமாக திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூ விலை கடுமையாக உயர்ந்து 1 கிலோ 4000 ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கூடுதல் விவர செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜ்குமார், மல்லிகைப்பூவின் விலை அதிகரித்து காணப்படுகிறது. அதே போன்று மற்ற பூக்களின் விலை எவ்வாறு உள்ளது? மேலும் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுடைய வருகை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. பொதுமக்கள் இந்த விலையேற்றம் குறித்தாக என்ன சொல்றாங்க? இது குறித்தான தகவலையும் பதிவிடுங்க. வணக்கம் ராம்குமார். அதாவது திண்டுக்கல் அருகே உள்ள சின்னாலப்பட்டி, வெள்ளோடு, அம்பாத்துறை, கன்னிவாடி மற்றும் அதனை சுற்றி உள்ள கிராமங்களில் விவசாயிகள் பூக்கள் சாகுபடியில் அதிக அளவில் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு விளைவிக்கப்படும் பூக்கள் திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே உள்ள அறிஞர் அண்ணா பூ மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து விற்பனைக்கு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் இருந்து தஞ்சை, சென்னை, ஈரோடு, சேலம், தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் பூக்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. மேலும் கேரளா போன்ற வெளிமாநிலங்களுக்கும் திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் இருந்து பூக்கள் வழக்கமாக ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. அதனைத் தொடர்ந்து கடுமையான பனிப்பொழிவு தற்பொழுது வரை நிலவி வருகிறது. பனிப்பொழிவின் காரணமாக மொட்டுக்கள் செடியிலே கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பூக்கள் வரத்து வெகுவாக குறைந்து விட்டது. இதற்கிடையே பொங்கல் பண்டிகை, தொடர் பண்டிகைகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் யாத்திரை காரணமாக அனைத்து பூக்களுக்கும் அதிகமான கிராக்கி ஏற்பட்டுள்ளது. ஆனால் வரத்து குறைந்து தேவை அதிகரித்த காரணத்தினால் பூக்களின் விலை பல மடங்காக உயர்ந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் 1 கிலோ மல்லிகைப்பூ ரூபாய் 4000க்கும், கனகாம்பரம் ரூபாய் 2000க்கும், முல்லைப்பூ ரூபாய் 1000க்கும், ஜாதிப்பூ ரூபாய் 1000க்கும், ரோஜா 160க்கும், அரளி 150க்கும், மறிக்குழந்து 90க்கும், காக்கரட்டான் என்றும் வெள்ளை நிறமுள்ள பூ கிலோ 1 900க்கும் என அனைத்து பூக்களின் விலையும் பல மடங்கு உயர்ந்துள்ளது. ஆனால் பூக்களின் விலை பல மடங்கு உயர்ந்த காரணத்தினால் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆனால் பூக்களை வாங்க பூ மார்க்கெட்டிற்கு வந்த பொதுமக்களுக்கு இந்த விலையுயர்வு கடுமையான அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. நாளொன்றுக்கு திண்டுக்கல் பூ மார்க்கெட்டிற்கு 5 முதல் 10 டன் வரையிலான பூக்கள் வந்த நிலையில் தற்போது 1 டன்னிற்கும் குறைவான பூக்கள் மட்டுமே விற்பனைக்காக கொண்டு வரப்படுகிறது. பனிப்பொழிவின் தாக்கம் குறைந்தால் மட்டுமே பூக்களின் வரத்து அதிகரித்து விலை குறையும் என விவசாயிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். ராம்குமார். ராஜ்குமார், தகவலுக்கு நன்றி.